இந்த ஏனைய உத்தியோகத்தர்கள், விவசாயிகள், சகோதரர்கள், சகோதரிகள் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஒரு கால ஓட்டத்தில் மிகப்பெரிய பிரயத்தனங்களுக்கு மத்தியில் பலருடைய கூட்டு முயற்சியின் விளைவு இன்றைக்கு இந்த இடத்திலே ஒரு மகத்தான காரியம் ஆரம்பமாகியிருக்கிறது. வடக்கு மாகாணத்தினுடைய ஒரு இதயமாக இருக்கின்ற இரணமடு என்பது தனியே கிளிநொச்சி மக்களுக்கு மட்டும் அது சொந்தமானதல்ல. அதனுடைய பாவனைகளும் வடக்கு மாகாணம் மட்டுமல்ல, கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற மக்களுக்குமே அது பயன்படக்கூடிய வகையில் அமையும். ஆனாலும் வடக்கு மாகாணத்தினுடைய ஒரு இதய இடத்திலே இருக்கின்ற காரணத்தால் அதனால் உற்பத்தி செய்யப்படுகின்ற நெல்லின் அளவுகள் என்னுடைய அரசாங்க அதிகாரிகள் குறிப்பிட்டால் அதனுடைய உற்பத்தி திறன் நாளை இந்த மக்களை எவ்வாறு அது கொண்டு செல்லும் அவர்களுக்கான உதவியாக அமையும் என்பது ஒரு பெரிய சான்று. ஆகவே இந்த காரியம் மிகக்கூடிய பல நெருக்கடிகளை சந்தித்துள்ளது. அந்த நெருக்கடிகளை எல்லாம் கடந்து வந்து நாங்கள் இன்றைக்கு எல்லோருமே ஒன்றாக இணைந்து இந்த காரியத்தை முன்னேற்றி இருப்பது ஆண்டவருடைய அருளும் எல்லோருடைய கூட்டு முயற்சியும். மிக முக்கியமாக எங்களுடைய விவசாய அமைச்சர் அவர்கள் தீர்க்கமான அவருடைய அந்த தீர்க்க தரிசனமிக்க ஒரு பார்வையை நான் இந்த இடத்தில் நன்றி உணர்வோடு கூற வேண்டும். ஏனென்றால் அந்த நேரத்தில் விவசாயிகள் கருத்து தெரிவிக்கிற பொழுது இருந்த பல இடர்களை களைவதிலும் அந்த நேரம் வடக்கு மாகாண சபை பொருட்படுத்த பிற்பாடு இருந்த பல சந்தேகங்களை நிவர்த்தி செய்து அந்த சந்தேகங்களுக்கு பரிகாரம் கண்டு அதற்கு பல இடர்களையும் தடைகளையும் தாண்டி வந்து இந்த திட்டத்தை மேற்கொள்வதில் அவர் கொண்ட முயற்சி, ஒரு சுற்றுச்சூழலியல் தொடர்பாக அவர் வைத்திருந்த பார்வை, இவையெல்லாம் இந்த திட்டத்திலே ஒரு பாரிய பங்கை ஆற்றுவதற்கு காரணமாக இருந்தது. ஆகவே அவருடைய பணியைத்தான் நான் இந்த இடத்தில் எங்கேயுமே நினைத்துக் கொள்வது கூடுதலாக. அதே போல எங்களுடைய விவசாயிகள், கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய விவசாயிகள் பலவிதமான எதிர்ப்புகள், பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அவர்கள் தெளிவாக அந்த திட்டம் தொடர்பாக தாங்கள் வைத்த மிக கூடிய அளவு விளக்கங்கள், திட்டம் தொடர்பாக அவர்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு ஒரு வெளிப்படையாக கிடைத்ததன் காரணமாகவும் மக்கள் அதனை அறியக்கூடிய வகையில் இருந்ததினாலும் சாதாரணமாக இன்றைக்கு அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. பலவிதமான கருத்துக்கள் இப்பொழுதும் இருக்கின்றன. ஒரு காலமும் கிளிநொச்சி மாவட்ட விவசாயிகளோ அல்லது கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற எந்த ஒரு தமிழர்களுடைய தேசிய அரசியலை தாங்கி செல்லுகின்றவர்கள் யாராவது யாழ்ப்பாணத்துக்கு தண்ணீர் தரமாட்டோம் என்கிற ஒரு வார்த்தை ஒரு காலமும் சொன்னதில்லை. ஆனால் எங்களுக்கு எதிராக கடுமையான பிரச்சாரங்கள் அவ்வாறு மேற்கொள்ளப்பட்டது. இந்த தேர்தலில் கூட அது பல இடங்களிலே ஒலித்தது. பல இடங்களில் தீபக பகுதிகளிலெல்லாம் இது சம்பந்தமான துண்டு பிரசுரங்களை அடித்து நிறைய விநியோகித்திருந்தார்கள். ஒட்டுமொத்த தீபகத்திலும் அதிகூடிய விருப்பு வாக்களை அதற்காக இணக்கி அவர்கள் அளித்திருந்தார்கள். அவ்வளவு தூரம் அது எடுபடாமல் போனது அவரிடமிருந்து. சாதாரணமாக இந்த தண்ணீர் தேங்கி திறக்கின்ற நிகழ்விலே எடுத்த சில படங்களை கூட பெரிய போஸ்டர்களாக அடித்து பல இடங்களிலே யாழ்ப்பாணத்தில் ஒட்டிவிட்டார்கள். அப்படியான பல வழிகளை எல்லாம் என்னால் சந்திக்க முடிந்தது. நான் பல பிரச்சார கூட்டங்களில் யாழ்ப்பாணத்தில் பங்கு பெற்றுகிற பொழுது பல இடங்களில் வெளிப்படையாகவே சிலரை விட்டு தூஷண வார்த்தைகளால் கூட என்ன பேசினார்கள். நீங்கள் தண்ணி தர மாட்டேன்னு சொன்னால் தான் என்று கூட என்ன பேசினார்கள். ஆனால் ஏதோ ஒரு பொறுமையும் நிதானமும் இருந்தது. நான் இறை நம்பிக்கையும் நான் இதை கூடுதலாக வைத்திருந்தேன். காலம் பெறும் என்று நான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு 2 வருஷங்களில் இதனுடைய சரியான யதார்த்தத்தையும் இந்த வேலை திட்டம் முடிந்து தண்ணீர் வழங்கப்படுகிற பொழுது உண்மை நிலையையும் எங்களுடைய மக்கள் முழுமையாக அறிந்து கொள்வார்கள். இப்பொழுது ஒரு கொஞ்சம் பேரிடம் ஒரு கலம்பல் சந்தேக நிலை இருக்கிறது. யாழ்ப்பாணத்திலே ஒரு 5 விதமானவர்கள் தான் அதனுடைய குழப்பத்துக்கு காரணமாக இருந்தவர். அது கூட குறைவென்று சொல்லலாம். ஏனென்றால் அப்படி ஒரு பெரும்பாலான மக்களிடம் இருந்திருந்தால் அவர்கள் இவ்வாறான வாக்களிப்பை கூட செய்திருக்க மாட்டார்கள். ஆகவே இது இன்னும் ஒரு 2 வருஷங்களில் இதனுடைய தெளிவு நிலை, நிரணமடையினுடைய அளவு என்ன, இதனால் வழங்கக்கூடிய சூழல் என்ன, இது எவ்வளவு நன்மை தீமை, இதுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் என்ன, இந்த விடயங்கள் எல்லாத்தையும் எங்களுடைய மக்கள் தெளிவாக அறிகிறதுக்கு இன்றைக்கு தொடங்குகிற இந்த வேலை திட்டம் 2 வருஷங்களில் இன்னும் ஒரு சரியான பூர்த்தி நிலையை அடைகிற பொழுது மக்கள் அனைவருமே இதனை வடிவாக புரிந்து கொள்வார்கள். ஆகவே அதற்குரிய காலத்துக்காக நாங்களும் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்ச கூட 2012ஆம் ஆண்டு 13ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தை வாசிக்கிற பொழுது பாராளுமன்றத்தில் நேரடியாக என்னுடைய பெயரை சுட்டி நேர எனக்கு காட்டி இந்த திட்டத்தை நான் நடைமுறைப்படுத்தியாவே நீர் ஒத்துழைக்க வேண்டும் என்று ஒரு பயப்படுத்துகிற அல்லது என்னை அதட்டுகிற துணியிலே பேசிய ரெக்கார்ட் இப்பவும் இருக்கிறது, கன்சாட்டும் இருக்கிறது, பார்க்கலாம், வீடியோவும் இருக்கிறது. ஆகவே இவ்வாறான கடும் நெருக்கடிகளை நான் சந்தித்திருக்கிறேன் இந்த சூழலில். ஆனால் நான் யாருக்காகவும் யாருடைய எதிர்ப்புகளுக்காகவும்
உண்மையை மறைக்க நான் விரும்பவில்லை. உண்மையை நான் உரிய இடங்களில் சரியாக சொல்லியிருக்கிறேன். என்னால் முடிந்தவரை நான் பாராளுமன்றத்திலும் அதனை பேசியிருக்கிறேன், வெளியிலும் பேசியிருக்கிறேன். உண்மைக்காக அறத்தின்பால் நான் சத்தியத்தின்பால் நடப்பதற்கு, நான் நீதியின்பால் என்னுடைய அரசியல் நேர்மையை நிலைநிறுத்துவதற்காக நான் கடைசி வரை உழைத்திருக்கிறேன். அந்த அரசியல் நேர்மைக்காகவே மக்கள் எனக்கு ஒரு ஆணையை திரும்ப தந்திருப்பதாகவே நான் உணர்கிறேன். நான் நினைக்கிறேன், நான் இதை சரியாக கொண்டு செல்வதில் எங்களுடைய முதலமைச்சர் இன்றைக்கும் அவர்கள் சாவகச்சேரியில் கூட இன்னொருவர் கேட்டார், நீங்கள் பிரதேசவாதம் பேசுனீங்கள். ஒரு அதிபர் சாவகச்சேரியில் ஒரு பிரபல்யமான அதிபர் என்னை கேட்டார், நீங்கள் பேசியது பிரதேசவாதம் என்று. நான் பிறகு அவருக்கு இந்த யூடியூப்ல பேச்சை போட்டு காட்டின அப்புறம் சொன்னார், சாரி நான் ஆக்கின்ற கதையை கேட்டு தான் உங்களோட கதைச்சிட்டேன்னு சொன்னேன். அந்த அளவு கூட ஒரு முதலமைச்சரோட கூட நான் ஒரு கூட்டத்தில் முரண்படுற அளவு சூழல் வந்தது. அதுதான் வெளியில நான் அந்த பிரச்சனையை பெருசாக கொண்டு வந்தது. பிறகு அதுக்கு பிற்பாடு எங்களுடைய அமைச்சர் அவர்கள் எடுத்த முயற்சிகள், யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் மற்றும் வெளியிலே இருக்கின்ற பல நிபுணர்களுடைய கூட்டு முயற்சி, ஒட்டுமொத்தத்தில் பல புத்திஜீவிகளுடைய இன்டெலெக்சுவல்ஸுடைய அந்த கணிப்பீடுகள், இதிலே ஆஸ்திரேலியா நாட்டில் இருக்கிற யூசுவா போன்றவர்களுடைய அந்த ஆலோசனை, மண் பரிசோதனையாளர்களுடைய ஆலோசனைகள், முன்னாள் ஆரம்ப காலத்தில் இந்த ஆறுமுகம் திட்டத்தை தந்த ஆறுமுகமனுடைய மகன் திரு அவர்களுடைய முயற்சி, அவர் கொழும்பிலே வைத்த செமினார், நான் உண்டையுமே தவற விட்டதில்லை. பிற்பாடு என்றால் அது பற்றிய கடுமையான படிப்புகளை நான் பிறகுதான் மேற்கொண்டேன். நான் கிட்டத்தட்ட நான் கூட படித்துக் கொண்டது அதன் பிற்பாடு தான். ஆகவே எல்லோருடைய அந்த கூட்டு முயற்சிகளும் அவருடைய ஒத்துழைப்புகளும் எங்களுக்கு ஒரு பெரிய பங்கை தந்தது. என்னிடம் ஒரு அரசாங்க அதிபர் கூட நேரடியாக சொன்னார், இன்னும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்பதற்கு அப்பால் சொன்னார், கிளிநொச்சிக்கு வருகிற அபிவிருத்திகளை கூட நீர் தடுக்கிறீர் என்று நேரடியாக எனக்கு சொன்ன நாட்கள் இருக்கிறது. அந்த அளவு தூரம் நான் மிக அவமானப்பட்டது உண்டு இந்த விடயங்களில். அதையெல்லாம் கடந்து வந்து இன்றைக்கு இந்த சூழல் இருக்கிறது. ஆனால் பல பேருடைய ஆலோசனைகள், பல பேருடைய ஒத்துழைப்புகள், பல பேருடைய எங்களுக்கு தரப்பட்ட கருத்துக்கள் இன்றைக்கு இதிலே ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் கண்டிருக்கிறோம். இதற்கு பின்னால் பல வேதனைகளும் வலிகளும் இருந்தாலும் கூட ஒரு காரியம் நல்லதாக நடைபெறுகிறது. இந்த காரியத்தினுடைய உண்மைத்தன்மையும் அறத்தையும் இதன் பின்னால் இருக்கிற நீதியையும் நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு 2 வருடத்தில் 100% இல்லாதனால்தான் இதில் இருக்கிற எங்களுடைய விடுதிகளை கூட, நீர்ப்பாசன விடுதிகளை கூட இன்னும் விடுபடாமல் இருக்கிறது என்றால், பக்கத்திலேயே பெரிய முகாம் இருந்தும் கூட விடுதிகள் கூட இன்னும் கையளிக்கப்படாமலே இருக்கிறது. ஆகவே எங்களுடைய பல விடயங்கள் இன்னும் நாங்கள் கையாள வேண்டியவை நமக்கு முன்னால் இருக்கிறது. உங்களுடைய எல்லோருடைய ஒத்துழைப்புகளும், குறிப்பாக அரச உத்தியோகத்தர்கள், அரச பணியாளர்கள், அரச சேவையாளர்கள், நீங்கள் தந்திருக்கிற அந்த பூரணமான ஒத்துழைப்புகள், எனக்கு கிடைத்த வாக்குகளில் கூட அரச உத்தியோகத்தருடைய வாக்குகள் எல்லோரையும் விட எனக்கு கூடுதலாக கிடைத்திருந்தது. அவை உங்களுடைய எல்லோருடைய அந்த உள்ளார்ந்த ரீதியான விருப்பங்கள், உங்களோடு இணைந்து நாங்கள் ஒரு புதிய எங்களுடைய தேசத்தை கட்டியெழுப்புவதற்கு நாங்கள் எல்லோரும் எங்களுடைய கரங்களை கோர்த்து, நாங்கள் வாக்குகள் எடுத்து விட்டோம் அல்லது வென்று விட்டோம் என்கிற அந்த திமிர்த்தனங்கள் எங்களிடம் பெறக்கூடாது. அப்படி தற்செயலாக எங்களிடம் தலை நீட்டினால் நீங்கள் தான் எங்களை திருத்தவன். அது நாங்கள் தவறுகள் விடலாம், நாங்கள் அரசியல்வாதிகளாக இருக்கலாம், அதற்காக நாங்கள் தவறான பாதைகள் நடக்க முடியாது. அறம் தவறினால் அந்த அறத்தை நீங்கள் தான் திருத்தி எங்களை சரியான பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும். ஆகவே எல்லோருடைய அந்த ஒத்துழைப்போடும் உங்களுடைய ஒற்றுமையான பணிவோடும் நாங்களும் எங்களுடைய தமிழ் தேசத்தை கட்டியெழுப்புவதில் எல்லோரும் இணைந்து செயல்படுவோம். அதற்கான காலம் எங்களிடம் தரப்பட்டிருக்கிறது. எங்களுடைய வடக்கு மாகாணத்தினுடைய அதிகாரங்களை பலப்படுத்தி கிழக்கோடு இணைந்த ஒரு ஆட்சி முறையை இணைத்து நாங்களும் அதற்கான ஒரு தீர்வை பெறுகின்ற காலமும் நெருங்கி வருகிற பொழுது எங்களுடைய கரங்களை இணைத்து செயல்படுவோம் என்று கூறி, இந்த அருமையான சந்தர்ப்பத்திற்கு ஆண்டவனுக்கும் நன்றி கூறி, உங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.